பாக்குறது கால்ல வலிக்குது, ஏறி ஏறி வர மூச்சுலாம் வாங்குது. டேய், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குடா. be a obedient boy. வாடா, மரியாதையா வீட்டுக்கு போலாம். இது ஓகே? சார் ப்ளீஸ் அப்படியே உட்காருங்க சார், அப்படியே பேசுறாங்க. ப்ளீஸ் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அப்படியே உட்காருங்க அண்ணா, அப்படியே உட்காருங்க அண்ணா. சரி சரி, அப்படியே கீழ உட்காருங்க. அண்ணா அப்படியே சீட்ல உட்காருங்க அண்ணா, சீட்ல உட்காருங்க. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. கொஞ்சம் சார் கொஞ்சம் பேசுறாங்க. பேசுனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பேசலாம். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் கேமரா எல்லாம் உட்காந்து எல்லாம் உட்காந்து. ஹலோ, இந்த கேங் எல்லாம் அப்படியே உட்காந்து. எல்லாம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி எல்லாம் மறைக்கிறீங்க. முன்னாடி வந்துரு சார், முன்னாடி வந்து. ரொம்ப சந்தோஷம். படம் எப்படி இருக்கு? அப்படியா? ரொம்ப பிடிச்ச விஷயம் அது படத்துல. ரொம்ப பிடிச்சது என்னது? அன்பு. அன்பு சே ஹாய். அவனே கூட்டிட்டாங்க. வேற என்ன ரொம்ப பிடிச்சது? இல்ல ஒவ்வொருத்தர் சொல்லலாம். அந்த வரி தான் ராம் சார் வரி தான். நான் வர அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். அதாவது இந்த கிரஷ் விஷயம் யாருக்குமே புரியல. புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஒரு கிரஷுக்கு அது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இங்க யாருக்கெல்லாம் இஎம்ஐ பிரச்சனை இருக்கு? எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன்னா, இந்த படம் வந்து மோஸ்ட்லி எல்லாரோட லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு படமா இருக்கும். அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பார்த்தேன். நீங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. சரி, யாருக்குல ராம் சார் ரொம்ப பிடிக்கும்? பாத்தீங்களா சார்? சோ ராம் சார் தான் நீங்க எதனா கேள்வி கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பதில் சொல்றது ரெடியா இருக்காரு. 1 செகண்ட். அப்படியே கை மட்டும் சொல்லு. இந்த மாதிரியான நிறைய அதுக்குள்ளே மூழ்கி இருந்தது. ஆனா ராம் சார் படம் மட்டும்தான் கதைகளோட வாழ்க்கையோட பயணிக்கிற மாதிரியே இருக்கு. அது எப்படி தைரியமா நீங்க எடுக்க முடியுது? இவ்வளவு பேர் உட்கார்ந்து நைட் நல்லா சார் சிரிச்சிங்களா கடைசியில? ஆமா சார். அந்த தைரியம் தான், நீங்களா இருக்கிற தைரியம் தான். தூத்துக்குடியில ஒரு 2 மணி 10:45 இவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு சொன்னா சென்னையில் யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, சென்னை ஏ சென்டர், தூத்துக்குடி சி சென்டர் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் இதே மனதோட தான் இருக்காங்க. ஒரே சென்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை ஃபெஸ்டிவல் கொண்டு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். எல்லா உலகத்துல எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. தமிழ்நாட்டு ரசிகர்கள் அப்படி ரசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி படத்தை எடுக்கவும் முடியுது. ஸோ இது எப்படி எடுக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஏழுகடல் ஏழுமலை வந்துட்டே இருக்கு. மலையெல்லாம் தாண்டி இன்னொரு 3 மாதத்துல வரும். சரி, இவர் கூட இருந்தா காமெடி தானா வந்துடும்ல. அப்பதான் பார்த்தேன் எவ்வளவு பேர் கை தட்டி சிரிச்சீங்க. நான் மரத்துல ஏறி மாட்டிக்கிட்டா இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா, அது என்ன பண்றது, ஒரு லெவலுக்கு தான் தூங்குறது கூட பரவாயில்ல. எழுப்பணும், 5 நிமிஷம் கழிச்சு எழுப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் நான் சில விஷயங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணும்போது தெரியும் கிரௌட் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க நிறைய தியேட்டர் பார்த்ததுல இங்க வி சா வண்டர்ஃபுல் கிரௌட். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ஜோடி அருமையா இருக்கு சார். நல்ல கனெக்ஷன். எனக்கு என்னன்னா அந்த படம் வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். உங்களுக்கு என்ன ஆசைன்னா ரோடோட அலையணும். நான் வந்து எல்லா மரத்தையும் ஏறணும். மலையெல்லாம் ஏறி நடுத்தரில் ஆல்ரெடி 10 கிலோ கொஞ்சம் மாதிரி இருக்கேன். இந்த படத்துக்கு இருக்கும் பள்ளி மாதிரி வரணும். அதானே சொல்றீங்க சார். நிறைய படம் பண்ணுங்க. இதே படத்தையே இன்னும் 2 பண்ணுங்க, 3 பண்ணுங்க. நிச்சயமா ராம் சார் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காருன்ட்டு. நான் இந்த நெதர்லாண்ட்ஸ்லாம் போயிட்டு ராட்டர்டாம்ல ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போகும்போது நான் ஏன் பேர் சொல்றேன்னா அங்கே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தை இப்போ நம்ம ஊர்ல எல்லா தேட்டர்லையும் அதே தான் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவார்டு மட்டும் ஒரு கிரியேட்டருக்கு நம்ம ஊர்ல இருந்தா போதாது, ரிவார்டும் வேணும். இந்த படம் இன்னைக்கு வேர்ல்டு வைடு கொடுக்குற சக்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பாருங்க,
இன்னைக்கு வந்து அவர் தெரியும், சாருக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு வீக்கெண்ட். ஆனா நாங்க வந்து உங்க எதிரில் நிக்கிறோம். இந்த தியேட்டர் ஒரு 1000 தியேட்டர்ல வேர்ல்டு வைடு ஓடிட்டு இருக்கு. ஆனா நாங்க நிக்கிற ஒரே தியேட்டர் வந்து இதுதான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எங்களை லைவா இது மாதிரி பார்க்கறது, தூத்துக்குடியில வந்து லைவா பார்க்கறது. நிறைய இடத்துக்கு போனோம், தூத்துக்குடி பத்தி ஒன்று சொல்லியிருந்தோம். வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, சார் ஒரு நல்ல பரோட்டா கடை இருக்கு, சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சார் இப்படி இருந்தா அடிக்கடி வரலாம் போல இருக்கு சார், நம்ம ஃபேமஸ். சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் கேட்டீங்கன்னா, ஒருவேளை அப்படின்னு சொல்லியிருப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதே மாதிரி தானே பண்றாங்க. ஆக்சுவலா ஃபுல்லாலாம் வைக்கல, நிறைய குறைச்சு வச்சுட்டேன். ஃபுல்லா வச்சிருந்தா எல்லாரும் பயந்து ஓடி இருப்பீங்க. ஆமா, கூட்டு வந்தது சொல்லு. சூப்பர். சூப்பர், அழகா சொல்றாங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளை கைப்பிடிச்சு கூட்டு போறது நம்ம குழந்தைகள் தான், நம்மளுடைய சூரியத்தை காட்டப்படுறது நம்ம குழந்தைகள் தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இதான் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, தூத்துக்குடியிலையும் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய சினிமா ரசனைங்கிறது வந்து இவ்வளவு உலகத்தாக்க இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்காங்க. நீதான்டா? தேங்க்யூடா. நிறைய அவங்களோட சொல்றேன், கேமரா சொல்றேன். அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னடா? என்ன டைப் பண்ணா என்னலாம் பண்ணோம்? உன் கிரஷ பத்திலாம் சொல்லுவியா வீட்டுல? சொல்லியா சொல்ற அளவுக்கு ஃப்ரெண்டா இருக்காரா இல்லையா உங்க அப்பா? இல்ல, பயமுடுத்துறாரா? சார் உங்க கிரஷ பத்தி சொல்லிருக்கீங்களா இல்லையா? பாரு, உங்க அப்பா சொல்றப்ப நீ ஏன்டா சொல்ல மாட்டீங்க? சூப்பரா சொன்னாங்க. ஆனா உண்மையிலே ஒரு கைத்தறி கரெக்டா சொன்னாங்க. இதுதான் கொடுக்குற ஐடியாவே. அவன் வந்து இனிமே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தான் முக்கியமா தெரியும், அவங்களுக்கு முக்கியமா தெரியவே தெரியாது. அதனால அந்த வேவ் போர்டு சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுல என்ன பாருங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. கரெக்டா? இது எங்க அப்பா வந்தா என்ன செருப்பு கட்டி அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னது. பட் வெரி ஹாப்பி. இது ஏன் நான் இப்ப மைக் வாங்கி பேசுறேன்னா, இந்த லாஸ்ட் 2 days விசிட்ல வந்து ஈரோடுல ஒருத்தர் சொன்னாரு, இது வரைக்கும் என் பையன் வந்து சாரி ப்ளீஸ்ன்னு சொல்லுவான் நிறையா, அது காது கொடுத்து நான் கேட்டதே கிடையாது. இந்த படம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொன்னது கேட்டேன். அவன் என்ன கேட்டானா, ப்ளீஸ்ப்பா என்ன பைக் ரைட் கூப்பிட்டு போ அப்படின்னா. இன்னைக்கு காலையில் நான் அவன் பைக் ரைட் கூப்பிட்டு போனேன். ஒரு ஆறு இருந்தது, அந்த ஆறுல குளத்துல இருந்து மீன்லாம் பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னாரு. அதாவது இதுக்கு ஒரு பெரிய செலவு ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு செலவுன்னா நீங்க பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஒரே ஒரு செலவு தான் தவிர மற்றபடி ஒண்ணுமே இல்லை. இன்னொருத்தர் தேட்டர்ல எழுந்து என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துக்கு அப்புறம் நான் தம்மடிக்கிறதை விட்டுறேன் அப்படின்றது. அந்த இதுதான் இங்க மொத்த ஐடியாவே. சார் தம்பி ஒரு சின்ன, உன் பேர் என்னடா? விஷால். ஏன்னா தமிழ்ல கோடமகன்ல நிறைய சினிமா அறிவுஜீவிகள் இந்த படம் எதை பத்தினே தெரியலன்னு சொன்னாங்க. நீ ஒரே வரியில சொல்லிட்ட. என்னது இந்த படம் எதை பத்தி? உங்களோடனா சில்ட்ரன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பேரண்ட்ஸுக்கு சொல்றதா இந்த படம்ங்கிறத தூத்துக்குடியில் இருக்க ஒரு பையன் சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய சினிமா அறிவுஜீவிகள் இந்த படம் எதை பத்தி அப்படிங்கிறது இவன் சொல்றதா கேட்டா, இவ்வளவுதான் அந்த சினிமா, வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூ விஷால். விஷால் தானே? தேங்க்யூ. சார் நிறைய பரோட்டா பிடிக்கும். தூத்துக்குடி ஃபேமஸ் கடைகள்லாம் பயங்கர பிஸியாக இருப்பவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நீங்க சொன்னது ரொம்ப ஹாப்பி. அதுதான் வந்து எங்களோட, அதாவது அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் தாண்டி இந்த விஷயம் கன்வே ஆச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.
யாரெல்லாம் இந்த படத்தை ரிப்பீட்டடா திருப்பி வந்து பாப்பீங்க? நாளைக்கே வரீங்களா? நாளைக்கு வேலை இல்லை உங்களுக்கு. வெரி குட். வரீங்களா? என்னன்னா வந்து நீங்களாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அக்ராஸ் த குளோப். அமெரிக்காவில் வந்து அவ்வளோ டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. யூரோப்பில் அப்படி நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ராம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணோம். ஏன்னா 6 வருஷம் கழிச்சு இந்த படம் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, 1 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணா நல்லா இருக்காது? நீங்க எல்லாம் சொன்னாதான் பண்ணுவாரு சார். ஏன் சார் பண்ண மாட்டீங்க? இப்படிப்பட்ட வெற்றி கொடுத்ததுக்காக பண்ணிட்டே இருக்கலாம். அந்த எல்லா கலைஞர்களுக்கும் பாராட்டு ரொம்ப முக்கியம். ரொம்ப டயர்டா இங்க வந்தோம். ஆக்சுவலா நாங்க நேத்து காலைல சென்னையில இருந்து கோயம்புத்தூர் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் தான் தூங்கணும். ஆனா இங்க வந்து இந்த பையன் நம்ம விஷால் சொன்ன அந்த வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை, நீங்களாம் கொடுத்த வார்த்தை பயங்கர சந்தோஷத்தை கொடுச்சு. இதை விட ஒரு இயக்குனருக்கும் கலைஞருக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த பாராட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்படி இந்த இரவிலும் எங்களுடைய எல்லா அசதியையும் போக்கிய, எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த முத்துநகர் தூத்துக்குடி ரசிகர்களுக்கும் குறிப்பாக அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு செகண்ட் நாங்க உங்க எல்லாத்தோடய போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரும் போகாதீங்க. நாங்க உட்காந்துக்கிறோம், நீங்க அப்படியே இருங்க. உங்களோட சேர்ந்து நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். ஆமா, எங்களோட நிறைய பேர் போட்டோ எடுக்க நினைப்பாங்க. ஆனா நாங்க 2 பேரும் வித்துவோட சேர்ந்து உங்களோட போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம். இது வந்து நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். அண்ட் தேட்டர், இந்த தேட்டர் 1928ல கட்டின தேட்டர் விஷயமே எனக்கு இதுதான் தெரிஞ்சது. சரி, உங்களுக்கும் சரி, ரொம்ப நல்லா இதை பண்றீங்க. 19 இன்னும் 3 வருஷத்துக்கு 100 வருஷம் ஆகும் போது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நாங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இங்கேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. தெரிஞ்சுதான் நாங்க அதை பண்ணாம வந்திருக்கோம். எப்படி மலை ஏறனோட ஏறி கட்டிடுறியா? அங்க போயிட்டு வரியா? எல்லாத்தையும் பார்த்து கை கொடுத்து வந்து அப்படியே போயிட்டு மேல வரைக்கும் போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வாடா. அங்கோ எல்லாரும் அப்படியே ஒரு பாராட்டு பண்ணிடுங்க சின்ன பையனை. டேய், மேல போய் ஏறிட்டு இறங்கி தரலன்னு சொல்ல வர. ஆமா, அங்க போய் இறங்கி தரலன்னு சொல்ல வர. லெஃப்ட் உள்ள வந்துறாங்க. பின்னாடி தெரியுறாங்களா? பின்னாடி 1 2 3 சொல்றேன். 3 சொல்றேன், எல்லாம் சேர்ந்து பறந்து போன்னு சொல்லுங்க. ஓகே, 1 2 3. இன்னும் சத்தமா 1 2 3. தேங்க்யூ தூத்துக்குடி. தேங்க்யூ. அது வெளில போய் எடுத்துக்கலாம். அடுத்த ஷோ வருவாங்க. இல்ல சார், அடுத்த ஷோ இருக்குல்ல, இப்போ ஆடியன்ஸ் எந்த வெளில போவாங்க. அப்ப இங்க இருந்து போட்டோ எடுத்துக்கலாமா? வெளியில. ஆனா வேற அடுத்த ஷோ எடுத்துக்கலாம். இருந்து எடுத்துக்கலாமா? இல்லனா இங்கே எடுத்துக்கலாமா? வாங்க சார். தேங்க்யூ.